அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5,000ஐ 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3,000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக ரூபாய் 2,200ஐ வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா, ஃபார்முலா என்னன்னா P1N1R divided by 100 plus P2N2R divided by 100 is equal to தனி வட்டி. இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிற ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ P1 அப்படின்றத எது எழுதிக்கிறோம் அப்படின்னா 5,000 எடுத்துக்கிறோம். P1 5,000, N1 அதோட ஆண்டு இயர் எடுத்துக்கிறோம். ஓகே, P2 இந்த 3,000 எடுத்துக்கிறோம். N2 அந்த இயரை 4 எடுத்துக்கிறோம். ஓகே, தனி வட்டி அப்படின்றது 2,200 எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். P1ன்றது 5,000 இன்ட்டு N1ன்றது 2 இன்ட்டு R டிவைடட் பை அதே 100 ப்ளஸ் P2 3,000 இன்ட்டு N2 4 இன்ட்டு R டிவைடட் பை 100 is equal to 2,200. ஓகே, இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா 10,000 R ப்ளஸ் 12,000 R whole divided by 100 is equal to 2,200. இப்போது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 22,000 R is equal to 2,200. இந்த 100 அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும், இன்ட்டுவாக போயிடும். ஸோ R is equal to 2,200 into 100 divided by 22,000 is equal to, ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட வட்டி விகிதம் 10% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷுவராக அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன்.